வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஓமனில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இன்ஜினியராக இருக்கேன். என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு எல்லாமே அதிகமாகவே கிடச்சிச்சு. ஏன் ரேவதியை தவிர. இந்த ஊரில் இருக்க முடியாமல் எங்கள் அப்பா அம்மாலாம் ஊரை விட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த வீட்டை விற்கிறதுக்கு மட்டும் எனக்கு மனசு வரல. என்னைக்காவது ஒரு நாள் நானும் ரேவதி இந்த வீட்டில் வாழ்வோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த 2 வருஷமா ஒரு போன் பண்ணுன்னு கூட உனக்கு தோணலையா? சரி, நீ தான் பண்ணல. இந்த 2 வருஷமா தினம் 5:30 மணிக்கு ஒரு நாள் தவறாம நான் போன் பண்றேனே, அதை கூடவா அட்டன் பண்ணணும்னு தோணல? 2 வருஷமா 5:30 மணிக்கு வரும் போனுக்காக 3 மணில இருந்தே நான் முடிச்சிட்டு இருப்பேன். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நீதான் போன் பண்றேன்னு. ஏன் எடுக்கல தெரியுமா? நான் அந்த போனை அட்டென்ட் பண்ண அதுக்கப்புறம் அந்த போன் அங்க இருக்காது. இப்ப கூட நீ இங்க வந்தது என் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னு என்ன நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிடு. இந்த 2 வருஷத்துல நீ அவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போய் தொலைஞ்சிருந்தீனா நான் ஏன் உன்னை தேடி வரப்போறேன்? 5:30 மணிக்கு வர போனுக்காக 3 மணில இருந்து காத்துட்டு இருப்பேன்னு சொல்றீல்ல? இவ்வளவு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு ஏண்டி உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு என் அப்பா பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் நல்லா தெரியும். இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என் மேல கண்மூடித்தனமான அன்பு வச்சிருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு என் உணர்வுகளை புரிஞ்சுக்க தெரியல. நான் இது வரைக்கும் என் அப்பா கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. நான் கேட்காமலே என் அப்பா எல்லாமே செஞ்சிருக்காரு. நான் ஒண்ணு கேட்டு அவர் அது முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. என்ன வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் செத்து போயிடுவேன்னு நல்லா தெரியும். அதையும் செய்ய மாட்டாங்க. 2 வருஷம் இல்ல கண்ணா, இன்னும் 60 வருஷம் ஆனாலும் என்ன எங்க வீட்டோடு வச்சிட்டு இருப்பாங்களே ஒழிய உனக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு ரேவதி. இதுக்கான முடிவு உன் கையில தான் இருக்கு. இப்ப இந்த நிமிஷம் கூட வீடு வாசல் எல்லா உறவுகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட வர முடியும். அப்படி நான் உன் கூட வந்தேன்னா இது நாள் வரைக்கும் நான் என் அப்பா மேலையும் என் குடும்பத்து மேலையும் வச்சிருந்த பாசம் எல்லாம் பொய்யாயிடும். உன்னோட வாழ்ந்தது கொஞ்ச காலமா இருந்தாலும் அந்த சந்தோஷமே இந்த ஜென்மத்துக்கும் போதும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு கண்ணு, ப்ளீஸ். போடா, போயிடு. கண்ணு முன்னாடி நிக்காத. நீ பேசின பேச்சுக்கு உன்னை கண்ண துண்டமா வெட்டி போட்டிருப்பேன்டா. என் பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தடுத்துருச்சு.
பெத்த அப்பனா நீயான்னு பார்க்கும்போது பெத்த அப்பன் தான் முக்கியம்னு சொன்னா பாரு, அந்த ஒரு வார்த்தை போதும்டா, ஒரு வார்த்தை போதும். ச்சே, முடியாது, உன்னை என்னால ஏத்துக்க முடியாதுடா, முடியாது, முடியல. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிற பெருந்தன்மை என்கிட்ட இல்ல. போடா. போ. எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போயிடு. போ. போகும்போது இவளையும் கூட்டிட்டு போயிடு. அவனை நினைச்சுக்கிட்டு தினம் தினம் இங்க சாகிறத விட அவன் கூட போய் நல்லா வாழட்டும். போங்க, எங்கேயாலும் போய் நல்லா இருங்க. போங்க போங்க, நாட்டு மகன் இருந்து போயிருங்க. கூட்டிட்டு போ. போங்க. ஒரு நிமிஷம், நாங்க போயிட்டு வரோம் மச்சான். டேய், மச்சான் இந்த மீசையை கொஞ்சம் கம்பீரமா வள. போ. நீங்க முதல்ல மூளையை வழங்கய்யா. போடு போடு போடு. டேய், யார் வர்றாங்களான்னு பாறா. இல்லையா, சீக்கிரம் சீக்கிரம். நல்ல தம்பி, இந்த 2 வருஷத்துல என்ன 24 தடவை டவுசர் கிளி அடிச்சிருக்காங்க. உன்னை வாரி என்ற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. என்னைய எண்ண முடியாத அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அப்படியா? அது மட்டும். டேய், நீ ஏன்டா இப்படி அழுதுகிட்டு இருக்க? நைட் பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தேன்டா. எதுக்கு? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். கொஞ்சம் விட்ட இறந்த நாளா காரமாட்டை எடுத்து உள்ள வைடா. இந்த வடைய எடுத்து இங்க வையா. இங்க எதுக்கு வைக்கிற? வரவங்கள கடை செய்த வச்சு எரிஞ்சு escape என்னடா அடுத்தூர்ல பெரிய ஃபங்க்ஷன். அதுக்கு? 500 டீ, அப்புறம்? 1000 காபி, 2000 வடை. வேற பல்க் ஆர்டர். பல்க் ஆர்டரா? இதாண்டு பாரு, இதாண்டு பாரு. நல்லா காடு. ஏன்டா டேய், நான் இத்தனை வருஷம் கடை வச்சு நடத்தின ஒருத்தன் கூட வந்து காப்பி டீ குடிக்கல. நான் கடையை காலி பண்ணிக்கிட்டு பல்க் ஆர்டர். நான் வடைய கொஞ்சம் லேட்டா கட்டினாலும் எனக்கு பாடையை கட்டிடுவாங்க. உனக்கு நான் சம்பளம் கொடுக்கல, என்னை மாட்டியா? சாமியே, ஐயப்போ, 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 போடுமுடி. ஐயப்போ. அவர் கடையை வேற ஆளுக்கு மாத்தி விட்டாருங்க. நீங்க போகலாம். இந்த மண்டையை தெரியாதா? என்ன வேணும்? ஒரு டீ போடு, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவான். டீ இருக்கு, ஆனா பார்சலா தரேன். அந்த புங்க மரத்துக்கிட்ட சாப்பிட்டு அப்படியே ஓடிட்டு. ஆமாடா மாப்பிள்ள, உன்னை கையெடுத்து கும்புறோம். தயவு செய்து இங்க இருந்து போயிடா. டேய், என்னைய போ சொல்றீங்க? இரு, அவங்கள கூப்பிடுறேன். வாங்க. யாரு? ஐயோ, இந்த வட்டம் எந்த ஊருக்கு கூப்பிட்டா நம்ம போக கூடாது. வாங்கினதெல்லாம் போதும். போச்சுடா, மறுபடியும் இந்த புள்ளைய கூட்டு வட்டான்டா. இன்னும் அவங்க வீட்டுல 4 கால் டாக்ஸி பிடிச்சிருப்பாங்க. 40 பேர் அறுவாளோட இருப்பாங்க. சுமாரியா, இந்த புள்ள இப்ப என்னைய கட்டிக்க போகுது.